பெரிதாக வளர்த்து அது தேனீட்டு இருக்கிற வேளையில மனிதன் வந்து பார்த்தானா. என்ன பார்த்தான்? கூட்டி, அந்த ரெண்டு பறவை கூட்டையும் பார்த்தான், தேனியும் பார்த்தான். பறவை கூட்டை ஒன்றும் செய்யல. தேன் என்ன பண்ணிட்டான்? அவன் அழிச்சிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு தேனுடைய விலை எவ்வளோங்க? 1000 ரூபாய் கூட வச்சுங்களேன். விலை உயர்ந்ததாக இருக்குது இல்லையா? தேன் என்பது ஒரு விலை உயர்ந்ததாக இருக்குது. இப்படி ஒரு முறை அல்ல, பல முறை மனிதன் வந்து வந்து அந்த தேன் கூட்டை அழித்து விடுகிறான். நல்லா கவனிங்க. இப்போ அந்த பறவை கேட்டுச்சான், தேனியே உன்னை மனிதன் வந்து அடிக்கடி அழித்து விடுகிறானே, உனக்கு கவலை இல்லையான்னு கேட்டுச்சான். அல்லேலூயா. அவன் அந்த தேனி ஒரு வார்த்தை சொல்லிச்சான். அவன் என்னிடத்தில் இருந்து, நல்லா கவனிங்க, என்னிடத்திலிருந்து விலை உயர்ந்ததை எடுத்துக்கொள்ளுகிறான். எடுத்துக்கொள்கிறான், விலை உயர்ந்து எடுக்கிறான். ஆனால் தேனை தயாரிக்கக்கூடிய வல்லமையை என்னிடத்தில் அந்த எடுத்துக்கொள்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் உலகத்தில் நமக்கு இழப்பு வரும், பல கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், இழந்து விடுவோம். ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை பிசாசானவன் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எத்தனை முறை அழித்தாலும் அந்த தேன் மறுபடியும் கட்டி மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பது போல, எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வல்லமையை தந்திருக்கிறார். அவரோடு கூட இருக்க, எனக்கு பழக, பேச, என்னை நடத்த அவர் எனக்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வல்லமையை ஒருவரும் எடுக்கவே முடியாது. ஆமென். அந்த நிச்சயம் இருந்தால் கர்த்தர் நித்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறபடினாலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நான் ஒரு சாதாரண மனுஷங்கப்பா. இந்த நாளில் உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம், உங்கள் பிரசன்னத்தை கேட்க வந்திருக்கிறோம், உன் பிரசன்னத்தினால் நிரம்ப வந்திருக்கிறோம். ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தை நம்மை பலப்படுத்தும், அவருடைய வார்த்தை நம்மை நடத்தும், அவருடைய வார்த்தையே நம்மை செழிக்க செய்யும், அவர் வார்த்தையே என்னாலும் நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே நம்முடைய வார்த்தையில் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய், இந்த வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பலவானங்கள் முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அடியானை மறைத்து வெளிப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்து வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து இந்த என்ன தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்? ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். 3.5 ஆண்டுகள் தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் செய்து முடித்துட்டு மறுபடியும் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன், ஆயத்த பின்பு மறுபடியும் நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன். அந்த மகிமையின் மேகம் உள்ள அந்த மகிமையிலே ராஜாவாக இயேசு மறுபடியும் வரும்பொழுது அவர் எது நின்று ஆயத்தமாயிருக்க உன்னையும் என்னையும் நடத்தும்படி ஒரு தேற்றரவாளனை கர்த்தர் வைத்து போனார். அல்லேலூயா. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு, அவர் பரமேன்ற பின்பு அந்த 120 பேர் கூடி ஜெபிக்கிற வேளையில் அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. அவர் மூலியமாய் இந்த உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். போன வாரம் பாஸ்டர் யாரை பற்றி பேசினாங்க? யார? புலிப்பு. யாரு? பிலிப்பு. அப்போஸ்தலனாகிய பிலிப்பை குறித்து பேசினாங்க இல்லையா? நான் கூட ஒரு மனுஷனை குறித்து பேசலான்னு விரும்புகிறேன். ஆமென். இது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வந்தா என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? வெரி குட். அற்புத அடையாளம் நடக்கும். அப்புறம் நடக்கும், பரிசுத்த ஆவியான எனக்குள் வந்தா என்ன நடக்கும்? என்ன வர? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும். அடுத்தது அப்புறம் சொல்லுங்களேன். எல்லாமே நடக்கும். முடிஞ்சு போச்சு. ஒரே வாட்டில் முடிஞ்சு போச்சு.
ஐயா வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசித்தீங்களேன். இல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொரு பேரிலும் அமர்ந்து எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பயந்து நடுங்கினவர்கள், வாழ்க்கை என்னவென்று தெரியாத அந்த 120 பேரும் என்ன செய்வது என்று தெரியாதபடி ஒன்று செய்தார்கள். நாங்கள் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு மனம் இறங்குவார், ஒருவேளை நமக்கு தயவு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை என்னதென்று இல்லாதபடி இருக்கிறபடினாலே கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரோ, இயேசு மறுபடியும் வருவாரோ, அந்த தேற்றில் வருவாரோ என்று எண்ணுகிற வேளையிலே, அவர் அறியாத வேளையிலே, அதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அறியாத வேளையிலே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியான ஒருவனுக்குள் மனதில் வந்தா அவனுக்குள் என்ன நடக்குன்னா, அவனுக்குள் முதலாவது பயம் விலகி போகும். கைத்தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மையை சொல்றேன், ஒருத்தன் அபிஷேகம் பண்ணப்பட்டா அவன் என்ன செய்வான்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டான். பிசாசே வந்து எதிர்த்தினாலும் அவன் பயப்பட மாட்டான். ஏன் கேட்டா, ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருக்குள் வந்தார். அவருக்குள்ள ஒரு தைரியம் வந்து 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்களேன். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, எப்படிங்க, உரச சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, அறிந்து தைரியம் வரும். அடுத்தது பயம் போய் கோடையாயிருந்த பேதுரு நின்று அந்த 11 பேர் கூட நின்று சொல்றான், ஜனங்களே, ஜீவாதிபதி கொலை செய்துட்டீங்க, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி இவன் அந்த பயத்தை போக்கி அடுத்ததாக இவனுக்குள் ஒரு தைரியம் வந்தது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியான வந்துட்டா பயம் முதல் போயிடும். ரெண்டாவது என்ன நடக்கும் தெரியுங்களா? தைரியம் வந்துடும். ஆமென். அடுத்த வாசிங்க. அதே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம். அப்பொழுது பேதுரு, என்னிடத்திலே பொன்னும் வெள்ளியும் இல்லை, தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி அவங்களுக்கு வந்த பொழுது அவர்கள் அற்புதம் அடையாளங்கள் செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உனக்கு எதுக்கு வேணும்னா, பயம் நீங்கணும், தைரியம் வரணும். உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதம் அடையாளம் செய்யணும். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களே. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஆவியார் உனக்குள் வந்துட்டா என்ன வரணும்னா, விசுவாசம் உனக்குள் வரணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க நல்ல ஜோர ஒரு அல்லேலூயா சொல்லும் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்துச்சு. அடுத்தது 5ஆம் அதிகாரத்தோட சமூகம் நடக்கு. வாசிப்பேன். 5:12 வாசிங்க. 5ஆம் அப்போஸ்தலருடைய கைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. ஒருமனப்பட்டாங்க. இரண்டாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அற்புதம் அடையாளம் எங்க இருக்கிறதோ அங்கே ஒரு மனம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 120 பேர் உடனே போயிடல. அவங்களுக்கு ஒரு மனம் வந்துச்சு. அல்லேலூயா. ஒரு மனம் வந்தா அங்க அற்புத அடையாளம் நடக்கும். அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன்.
15ஆம் அதிகாரம் 5:15. படுக்கையின் மேலும் கிடத்தி நிழலாகிலும் படும்படிக்கு கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் பாதிக்கப்பட்டவர்களையும் கொண்டு வந்தார்கள். குணமாக்கப்பட்ட, நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியான உனக்குள் வந்துட்டா கர்த்தர் உன்னை கொண்டு அநேகரை சுகப்படுத்த முடியும். கரங்களை வைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் நிழலிலே அநேக சுகமடைந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். ஆவியான முக்கியம். அவர் தான் நம்ம நடத்துவார், அவர் தான் நமக்கு போதிப்பார், அவர் தான் உனக்கு ஆலோசனை சொல்லுவார். அது மாத்திரமல்ல, உன்னை கொண்டு அற்புதம் அடையாளம் செய்வார். ஆமென். கிருபைகள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அந்த கிருபை எப்படிப்பட்டது தெரியுங்களா? வித்தியாசமானது. அல்லேலூயா. ஏங்க அவர் மட்டும் தான் கை வச்ச அற்புதம் நடக்குமா? இல்லைங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சத்தியம் சொல்லுகிறது. நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விசுவாச நடக்கும்பா, நீ நினைச்ச அற்புதம் நடக்கும். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 3:6. ஆகலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து 7 பேரை போதும். இப்போ அப்போஸ்தலர்கள் ஞானஸ்தானம் பெற்றது பெருசு இல்ல, அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டனால நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தலைப்பு என்னன்னே உங்களுக்கு சொல்லலை இதுவரைக்கும். ஒரு அந்த 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு சம்பவம் நடந்தது. அதுதான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு என் தலைப்பு என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அதான் என் தலைப்பு. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நல்ல ஒரு ஜோர கைத்தட்டி பாருங்களா. அந்த வீட்டிலே ஒரு சந்தோஷம் வந்துச்சு போடல. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னு போடல. யாரோ ஒருவருக்கு சந்தோஷம் வந்தது போடல. இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. சந்தோஷம் 2 வகைப்படுமா. ஒன்று சந்தோஷம் எப்படி தெரியுங்களா? 3 மணி நேரம் ஒரு சினிமாவில் என்ன கிடைக்கும் சொல்லுங்களேன். இன்னும் நாங்கள் சினிமா தேட்டருக்கு போகாத மாதிரியும் பார்க்காதது மாதிரியும் வல்ல இழுச்சி இழுச்சி சிரிச்சு 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 பார்த்தானா இடம் அப்படிக்கு வரைக்கும் சந்தோஷம் இருக்கும் இல்லை? ஒரு சந்தோஷம் அப்படி. சிலர் ஏதோ வகையில் சந்தோஷப்படுவாங்க, ஏதோ ஒரு அடிமையாகி சந்தோஷப்படுவாங்க. அது கொஞ்ச நேரமா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க அடிமையா இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் அந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் இல்லை, நேற்று நாங்கள் இப்போ ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது வரும்போது தெரியல, மருமக சொன்னாங்க, ஒரு மரமநகரில் ஒரு பெரிய ஒரு குடும்பம் இருக்கிறது, நல்ல வாழ்ந்த குடும்பம், பல கோடிக்கு சொத்து உள்ளவங்க. அவங்க நிறைய கடன் ஆயிடுச்சு. அந்த வீடு விற்று ஒரு வீடு விற்கிறாங்க, கடன் அடைக்கிறாங்க. ஒரு வீடு விற்க கடன் வைக்கிறாங்க. லேட்டஸ்டாக ஒரு வீடு விற்றாங்களா 3 கோடிக்கு. அந்த 3 கோடி விற்கும் போது என்ன அவங்கள மீதி இருந்து கேட்டாங்க. சொன்னாங்க, கடன் கொடுத்து தான் மிச்சமே தவிர கையில் ₹1 இல்லை. ஆனால் அந்த சகோதரருக்கு அந்த சிஸ்டர் சொன்னாங்களாம், ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் மனம் திரும்பல. அவன் என்ன சொல்வாராம், டெய்லி குடிப்பாராம், டெய்லி குடிச்சிட்டு வருவாராம். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுவாங்களாம். என்ன நடக்குமானா அவங்க சொல்லுவாங்களாம், காலையில் அவர் எழுந்த போது, ஏங்க இவ்வளோ நெருக்கம் இருக்குது நமக்கு, இந்த பழக்கம் ஏங்கன்னா நானா குடித்தேன். அவர் கேட்பாராம் கேள்வி. அவருக்கு ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு சஞ்சலம், அது நிவர்த்தி ஆக்குவதற்கு செய்கிறார் என்று சொல்லுகிறாங்க. நான் கேட்கிறேன், அந்த சந்தோஷம் நிலைத்திருக்குமா என்றால் நிலைத்திருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிற்றின்பம், ஒரு டூர் போறோம், ஒரு மகிழ்ச்சியா போறோம், அது ஒரு நாள் கழிக்கிறோம், அங்க ஒரு சந்தோஷம் உண்டாகும்.
ஆடல் பாடல் விளையாட்டு பல கேளிக்கைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்குமானா பிள்ளை கேட்பான், அடுத்த டூரு எப்போ போகலாம்? அல்லேலூயா. எங்கள் பேத்தி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அந்த காரியத்தை மறுபடி பண்ணணும். பண்ணலைன்னா ஒரே அடம் பிடிப்பாங்க. ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி எங்கள் மகன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டார். ராத்திரி டைமில் ஒளிஞ்சு சும்மா விளையாட்டு காட்டினார். அவர் 2 தாட்டி காட்டிட்டு போயிட்டார். 3ஆவது தாட்டி காட்டலன்னு சொல்லி ஒரே அடம். யார் காட்டுறது தாங்க? அவர் ரூமுக்கு போயிட்டாரு, நாங்கள் உட்காந்துருக்குறேன், தாத்தா காட்டுன்றா, ஒரே இடம். இப்போ நான் என்ன சொல்லனா, அந்த சந்தோஷம் அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறா. தப்பு இல்லை, அவங்க தாத்தாவோ தகப்பனோ நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சி உண்டாக்க செய்வான்னு நினைச்சு அவ பிரயாசப்படுறா. அவ கேட்ப தப்பு இல்லை, அது அப்படியே தொடர்ந்து கொடுக்க முடியாதுல்ல, அது தொடர்ந்து கிடைக்காதுல்ல. எல்லா நிகழ்ச்சியிலும் சரி, குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வகையிலும் சரி, ஒரு சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் நிற்கும். 1 நாள் 2 நாள், அந்த வாரம் முதல் வாரம் 2வது வாரம் கடைசி வாரம் போனா என்ன இடம்? அம்மா சொல்லுது, ஐயோ துக்கமாயிடம்ப்பா. இல்லை அப்படி தானே? பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை பிரதர், நாளைக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. கடங்காரம் நான் சர்ச்சுக்கு வந்தால் அந்த 1.5 மணி நேரம் எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்களேன். சரி நான் சொல்கிறேன், அங்கே தான் தூங்கலாம், இங்கே வந்து தூங்கலாம், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆமென். ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த வரலன்னா அந்த டேவிட் பாஸ்டர் என்ன திட்டுவானே, அங்கே போய் உட்காந்தாலும் அவர் சந்தோஷப்படுவார். கரெக்டு தானே? ஏங்க போன வாரம் வரல? ஐயோ நான் போன வாரம் வரலன்னா இந்த வாரம் போனா பாஸ்டர் கேட்பாரு, ஏன் சிஸ்டர் வரல, அதுக்காக போனாலும் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவன் நினைப்பான், இந்த சர்ச்சு முழு நிரம்பிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, நிறைய சேர் காலியாக இருக்குதுப்பா, யாரும் வரலையே, வீட்டுக்கு போய் கணக்கு போடுவோம், யார் வரல, இவங்க வரல, அவங்க வரல, ஐயோன்னு வாங்க. ஆனால் சர்ச்சு முழுது நிரம்பிட்டா ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆமென். ஆனால் ஒன்று சொல்கிற கேளுங்களேன், பெரிய கூட்டம் வருவதை காட்டிலும் பரலோகத்துக்கு எத்தனை பேர் இட்டுன்னு போகிறது தான் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நல்லா தான் கை தட்டுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற எல்லா குடும்பத்தையும் நான் கொண்டு போவேன் என்று ஒரு உத்தரவாதத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் பரலோகம் போறேனோ இல்லையோ போவேன், ஆனா என் ஊழிய சபை மக்கள் எல்லாம் குடும்பத்தோடு கூட நல்ல ஜோர தமிழ் சொல்லி மட்டும்தான் நல்ல ஜோர கை தட்டது. ஆமென். அல்லேலூயா. ஒரு பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா உன் வீட்டில் இல்லை, உன் குடும்பத்தில் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை, நான் வாழ்கிற பட்டணம் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அந்த பட்டணம் மகிழ்ச்சியா இருக்கணும், அந்த பட்டணம் செழிப்பா இருக்குதோ இல்லையோ, அந்த குடும்பங்கள் செழிப்பில் சந்தோஷத்தில் மிதக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அந்த சந்தோஷம் வரணும்னா ஒரு பலி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு கிரயம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க, மைக்கேல் கொஞ்சம் வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். இந்த யோசனை சபையார் மைக்கேல் வாசிங்க, சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நல்ல கவனிங்க, நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் போதுங்க கவனிங்க. இங்க ஸ்தேவான் என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்ல போறேன். இப்ப பார்த்தல நம்ம இப்போ 2ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்க. அடையாளம் நடந்தது, நற்சாட்சி கடந்தது, அற்புத அடையாளம் நடந்தது. இது எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மகிமையான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்னா, ஸ்தேவானை கர்த்தர் இரத்த சாட்சியாய் மரிக்க செய்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் இயேசு வாழ்ந்த நாட்களிலே இரத்த சாட்சியாய் மரித்த ஒரே ஆள் யாருன்னா யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு முதல் இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு
முடிங்க பார்க்கலாம். ஒரு ஒரு சொல்லுங்க. ஊழியக்கார், அப்புறம் தீர்க்கதரிசி, அப்புறம் வாலிபன், அப்புறம் ஒரு ரத்த சாட்சியை மரித்த அவன் முடிங்க. நான் யார் முடிக்கிற பிரைஸ் தரேன் கண்டிப்பா. மரித்த ஒரு வாலிபை உங்களுக்கு ஒரு அப்புறம் யாரு சொல்லுங்களேன்? மனிதன், அப்புறம் மனுஷன் எல்லாமே வேற யாரு? வேற விசுவாசி. கைத்தடி ஜப்பாக்கு, நல்ல கைத்தட்டுங்க. தர நீ பாதி சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரு விசுவாசி. அல்லேலூயா. அவன் யாருன்னா தொடர்ந்து வாசிங்க. இப்போ சொல்லப்பட்டிருக்கு அவன் யாருன்னா ஸ்தேவானையும் பிலிப்பையும் நிக்கோலையும் சீமோனையும் தெரிந்து கொண்டு நிறுத்தினார்கள். ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தியடைந்தது. சீசருடைய தொகை மிகவும் பெருட்டி. இவங்க யாருன்னா பணிவிடக்காரன். அல்லேலூயா. பந்தி விசாரிப்புக்காரன். அல்லேலூயா. யாருங்க இவரு? ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. இந்த ஸ்தேவான் என்ற அர்த்தத்துக்கு கிரீடம் என்ற அர்த்தமா. என்னவா? கிரீடம். என்ன கிரீடம் தெரியுங்களா? தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிரீடத்தை எழுந்து நின்று பரலோகமே வரவேற்ற ஒரு கிரீடம் தான் அந்த ஸ்தேவான். அல்லேலூயா. இந்த ஸ்தேவானுக்குள்ள என்ன தெரியுங்களா? அவனுக்குள் ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. அல்லேலூயா. அவனுக்குள் சொல்லப்பட்டு வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. முதல்ல 8ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாச தலகணிங்க. சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. ஒரு விசுவாசி. யாருங்க? விசுவாசி. அவ யாருன்னா பந்தி விசாரணக்காரன், பணிவிடக்காரன். சர்ச்சில் பாய் போடுறான், பெருக்கிறோம், தண்ணி வைக்கிறோம், ஒரு விழா வந்துட்டா எல்லாத்துக்கும் பரிமாறுகிறவன். இவன் ஒரு விசுவாசி. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் கர்த்தரிடத்திலே ஒரு விசுவாசம் வைத்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவன் வல்லமை நிறைந்தவன். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தான். அவனை கொண்டு அநேக செய்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சபையில நீ பாய் போடுறியா, விசாரிக்கிறியா, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். நேற்று தினத்தில் மாலை கூட்டம் நடந்தது. அங்கே மேல் வீட்டில் ரொம்ப நாள் நடக்காத கூட்டத்தினால ஒரே சேரில் அழுக்கு, ஒரே பெஞ்சில் அழுக்கு. நாங்கள் வரும்போது பார்த்தோம், ஜெபா ரீட்டாலாம் அந்த துணி போட்டு அந்த சேர் துடைச்சாங்க. நான் என்ன நினச்சேன், ஆண்டவரே இதுக்கேற்ற பலனது பிள்ளைகளை ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டேன். ஆமென். பணிவிடக்காரன் தான். நீ கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்தா கர்த்தர் உன்னை அவர் நடத்துவார். அல்லேலூயா. உன்னை மாத்திரமல்ல உன் குடும்பத்தையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்தேவான் ஒரு விசுவாசி. அவன் காலத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்துல பைபிள் நாங்க சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல நான் இல்லை. இப்போ நம்ம பைபிள் கை தூக்க மகளா, பைபிள் சொல்லுங்க, கை தூக்க மகளா. புதிய ஏற்பாட்டு காலத்து ஸ்தேவான் கையில் என்ன இல்லை? பைபிள் இல்லை. என்ன இல்லை? அப்போ அவங்க காலத்தில் என்ன இருந்தது? தோரா என்ற சுருள். அது எவ்வளோ பெருசாக இருக்குமா. நான் இன்னைக்கு படிச்சேன்னா நாளைக்கு நீங்கள் படிக்கணும், நீங்க படிச்சாங்கன்னா அவங்க படிக்கணும். ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு அந்த சுருள். நின்று போய் படிக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? எந்த தோராக இருக்குது? பைபிள், வேத வசனம் இருக்குது. ஆனா இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்கி
அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகம் 7ஆம் அதிகாரம் தொடங்கி 60 வசனங்கள் அல்ல, 7ஆம் அதிகாரத்தில் இங்க இந்த ஸ்தேவான் என்ன பண்ணார்னா, ஆதி ஆகமத்திலிருந்து நல்ல கவனிங்க, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விஷயத்தை சொல்ல அவன் வாழ்கிற கால வரைக்கும் சுவிசேஷம் அறிவித்தான். அல்லேலூயா. என்ன அறிவித்தான் தெரியுங்களா ஸ்தேவான்? ஐயா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் இருந்தாங்க. கர்த்தர் அவளுக்கு தரிசனமானாரு. அவர் போயிட்டு மோசே மூலமா நடத்தினாரு. மோசே யோசேப்பு மூலம் நடத்தினாரு. மோசே மூலம் நடத்தினாரு. அவன் சந்ததியை கர்த்தர் பெருக செய்தார். இப்படி அவன் வெளிப்படுத்துற விஷயம் சொல்லல. பழைய ஏற்பாட்டு ஆதியாமத்திலிருந்து கர்த்தர் அவர்களை வல்லமையாய் கொண்டு போனாரு. அதை குறித்து அவன் நற்சாட்சி சாட்சி சொன்னான், சுவிசேஷம் சொன்னான். தேவன் இயேசு எப்படிப்பட்டவர் சொன்னா, கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் பெருக பண்ணினார், செங்கடலை பிளந்தார், யோர்தானை கடக்க செய்தார், கர்த்தரோடு கூட போனான்னு சொல்லும் போது கேளுங்க, நடந்தது என்ன தெரியுங்களா? என்னைக்கு ஒருத்த வசனத்தை சொல்றானோ அவன் முகங்கள்லாம் மாறி போச்சு. யார் முகம் மாறிச்சு? சத்தியத்தை சொன்ன முகம் பிரகாசம் ஆயிடுச்சு. அந்த வாசனத்தை வாசித்து பாருங்களேன். 6:15 வாசிங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து தேவ தூதர் முகம் போல கண்டார்கள். இப்போ இவன் ஸ்தேவான் என்ன செய்கிறார் என்று கேட்டால், சத்தியம் பேசுகிறான், சுவிசேஷம் சொல்லுகிறார். இங்க நடக்கிறது என்ன தெரியுங்களா? என்ன நடந்தது? ஜனங்கள் முகம் வேறுபட்டு என்ன பண்ணாங்களாம்? என்ன பண்ணாங்க? பல்லை நர நர என்று கடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் டைம் இல்லை, வாசித்து பாருங்க. பல்லை நர நர கடிக்கிறான். ரெண்டாவது என்ன பண்ணா? பல்ல கடிச்சவன் அடுத்தது கல்லை எடுக்கிறான். என்ன எடுக்கிறான்? கல் எடுக்கிறான். கல் எடுத்தவன் என்ன பண்றான்? கல்லால அடிச்சிட்டான். அல்லேலூயா. அந்த 58:9 கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. புறம்பே தள்ளி கல்லெறிந்தார்கள், வஸ்திரங்களை கழட்டி வைத்தார்கள். கர்த்தராகிய இயேசுவே ஏற்றுக்கொள்ளும் என்று தொழுது கொள்ளுகையில் கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேலும் சுமத்திராதும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு ஜெபம் பண்ண. கரங்கள் தட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. நற்செய்தி சொன்னவனுக்கு இரத்த மரணம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று ரகசியம் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க ஒரு நல்ல விஸ்தாரமான ஸ்தலம் இருக்கிறது. நம்ம எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஆமென். 8:30 மணிக்கும் வரலாம், 8:30 மணிக்கும் வரலாம், 9 மணிக்கும் வரலாம், 9:30க்கும் வரலாம், 10 மணிக்கு வரலாம். வராம கூட வீட்டு வேலை கூட பார்த்துக்கலாம். யாரும் என்ன பண்ண மாட்டான், கேட்கவே மாட்டான். 4 மாதம் பொறுத்து கூட வரலாம், தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஏன் கேட்ட யாரும் கேட்பார் இல்லை. ஏன் வரல? வேலை இருந்துச்சு. ஒரே சாக்கு, நொண்டி சாக்கு, வேலைக்கு போயிட்டேன். கேட்க மாட்டேன் பாருங்க. ஏன் சிஸ்டர் வரல? எனக்கு முக்கியமான பிரச்சனை இருந்துச்சு, வரமாட்டேன். ஏன்னா கேட்பார்ல. ஐயா, ஸ்தேவான் நாட்களில் நடந்தது என்ன தெரியுங்களா? சத்தியம் சொல்லக்கூடாது, சிதறடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. 8:1 வாசிங்க. 8:1 வாசிங்களேன். 8:1 வாசிங்க. சம்மதித்திருந்தான், சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க. ஸ்தேவான் மறுத்துட்டாரு, மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்புறம் அப்போஸ்தலர் தவிர யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போன போது, சிதறப்பட்டு போனாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அதோடு விட்டு இல்லைங்க. அவங்க ஸ்தேவான் மறுத்து விட்டார். ஜனங்கள் சிதறட்டி ஓட்டாங்க.
ஆனால் இரத்த சாட்சியை மறித்தது நிமித்தம் அவன் நிமித்தம் சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட்டது. 7 வசனம் வாசி பாருங்க. 8-7 வாசிங்க. புறப்பட்டது அநேக திமிர்வார்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாய். கரங்கள் தட்டி பார்க்கலாம். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று, மிகுந்த சந்தோஷம் உண்டாகிட்டு. ஒரு இரத்த சாட்சி நிமித்தம் அநேக பட்டணத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அநேக அற்புதங்கள் நடந்தது. ஐயா, இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நம்முடைய கிராமத்தில் இயேசுவை குறித்து சொல்வதற்கு நான் சிறியம்மா, என் பேத்தி அளவு கூட இல்லை, என்று 3-4 வயது இருக்கும். இந்த ஊரில் 3 இடத்துல எனக்கு நினைவு தெரிஞ்சு பிரேயர் நடக்கும். பிரேயர் வாசல் நடக்கும். யார் வீட்டில் கேட்டிங்களா? ராபர்ட்னு ஒருத்தர் இருந்தார். இங்கே அனுதாப வீடு இருக்குல்ல, அந்த வீட்டு வாசல்ல ஒரு பிரேயர் நடக்கும். ஒரு 3 பேர் வருவாங்க, கிட்டார் வாசித்து வருவாங்க, ஒரு பையில கொஞ்சம் துணி எடுத்து வருவாங்க. அங்கே யார் உட்காந்துருப்பானா? வயதானவர்கள் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் ஏதோ விளையாட்டுக்கு போய் உட்காருவோம். அங்கே சத்தியத்தை சொல்லி போயிடுவாங்க. நம்ம அக்கா வந்திருக்கிறாங்களே காந்தி அம்மா, அங்கே காந்தி அம்மா ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வீட்டில் பிரேயர் நடக்கும். மிஸ்ஸி அம்மா இருந்தாங்க இங்கே காலத்தில். இங்கே அநேகர் படிப்பறிவோடு கொண்டு இருக்கிறாங்களே, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்களே, அதற்கு முக்கியமான யாரும் கேட்டா அந்த மிஸ்ஸி அம்மா தான். கைத்தட்டு பார்க்கலாம் ஜோரா. அவங்களுடைய படிப்பறிவு, அவங்க கற்றுக் கொடுத்த பாடம் இங்கே நம்முடைய கிராமத்தில் வந்து நம்முடைய மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க மாத்திரமல்ல, நற்செய்திகளை சொன்னாங்க, நல்ல காரியம் செய்தாங்க. இது நிமித்தம் நாங்கள் ஒரு இயேசுவை அறிந்து கொண்டோம். இயேசுதான் மெய்யான தெய்வம் அறிந்து கொண்டோம். ஒரு நற்செய்தி அன்றைக்கு ஒரு வெள்ளைக்கார வந்து இங்க சொன்னாங்க, ஒரு கிறிஸ்தவ வந்து சொன்னாங்க. அந்த நற்செய்தி நிமித்தம் இன்றைக்கு நம்முடைய கிராமத்தில் 3 சபைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவ நம்பிக்கை, ஷாலோம் டவன், புதுவாழ்வு ஆராதனை மையம். இதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? 1996 நாங்க ஒரு சின்ன குடிசையில சின்ன இடத்துல ஒரு 10 பேரா சேர்ந்து சும்மா கூடி ஜெபிக்கலான்னு சொல்லி மாலை கூட்ட ஆரம்பிச்சோம். மாலையில் ஆரம்பிச்சது. அது சண்டே மால் நடக்கும். அப்போ இந்த ஒரு கிராமத்தை சர்ச்சு கிடையாது. இப்போ இருக்கிற இந்த சபை 99 கட்டப்பட்டது. 3 வருஷமா அந்த இடத்துல சண்டே மாத்திரம் நடத்திருந்தோம். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமு மற்ற எல்லா நாட்களும் நடக்கும். தாமஸ் ராஜன் ஒரு ஐயா இருக்காங்க. அவர் மூலியமா மாசம் வந்து இங்கே பல உதவிகள் செய்த, வருஷந்தோறும் ஒரு உதவி செய்தாங்க. ஒரு 22 குடும்பம், எனக்கு தெரிஞ்ச எழுதி வச்சு நோட்டு வச்சிருக்கிறேன். 22 குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் இன்னைக்கும் இருக்குது. அந்த பேர் பத்திரமா வச்சிருக்கிறேன். யாரெல்லாம் அந்த குடும்பம் இந்த சபைக்கு வந்தாங்களோ அவங்கள வச்சு இருக்குன்னு சொல்லி அப்படி நடக்கிற வேலையில் தான் இந்த சபை கட்டப்பட்டது. யார் நடத்துவா, எப்படி நடத்துவான்னு தெரியாது. இங்கே கட்டின ஒரு பொறியாளர், அவர் கிறிஸ்துவ ஜெரமியா என்ற மனிதன் எங்க நாங்க நடத்துற இடத்துல வந்து அந்த இன்னங்க இவ்வளவு பேர் கிறிஸ்துவ இருக்கிறீங்க ஒரு சபையில் சொல்லி என்னை அழைத்து கொண்டு வந்து இங்கே என்னை பொறுப்பாக கொடுத்தாங்க. நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்னைக்கு ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா அந்த கட்டடம் வந்து என் கையும் அதில் போட்டு திறந்திருக்கும். என்னை பாஸ்டரை வச்சாங்க. சுவிசேஷ ஊழியம் என்று அழைப்பினால இந்த பாதகர் வழி எனக்கு வேணான்னு சொல்லி போயிட்டோம். நடந்து என்ன தெரியுங்களா? இந்த சபையில தாமஸ் ராஜ் நடத்தும் போது அவங்க சொன்னாங்க, இதை நடத்தி கட்டி கொடுத்தவங்க வேற ஸ்தாபனம் இங்க வரக்கூடாது. வேற ஸ்தாபனம் சொன்னாலே அப்ப தாமஸ் ராஜா சொன்னார், ஐயா நமக்கு ஒரு சர்ச்சு கட்டணம் வாங்கன்னு சொல்லி பிரதர் ஆபிரகாம் பிரதர் மூலியமா அந்த இட்லி விற்கிற அவங்க பேர் என்னப்பா பாஞ்சாலி மூலியமா இப்ப இருக்கிற ஜீவன் நம்ம சபையை 66,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அந்த இடத்த அவர் பிரதர் தான் வாங்கி கொடுத்தாரு. அங்கே இங்கிருந்த பாதி பேர் கிறிஸ்துவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிஎஸ்ஐ முறை வேணும் போயிட்டாங்க. அங்கே போய் அங்கே நடக்கும்போது இங்கே ஒரு ஆராதனை, அங்கே ஒரு ஆராதனை. ஷாலோம் நகர் என்று ஜான் சாலமன் வந்து அங்கே ஒரு ஸ்தாபனத்தை கட்டி அங்கே ஒரு ஆலயத்தை கட்டினா. என்ன சொன்னால், அன்றைக்கு இயேசு நல்லவர் என்று சத்தியத்தை சொன்னபடினாலே இன்றைக்கு 50-50 என்ற பாதி காட்டிலும் நம்ம இன்னைக்கு ரோட்ல போனா கிறிஸ்துவ மக்கள் பெருப்பறனா ஐயா, அன்றைக்கு அங்க பின்னாடி கத்தியோடும் தேங்காய் உடைப்பதற்கும் சுண்டலுக்கும்
தேங்காவுக்கு ஓடன எங்களை கர்த்தர் அப்பன் இயேசுவை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவரே மெய்யான தேவன் அறிந்து கொள்ளும்படி, அவரே எனக்காக ஜீவன் தந்தார் என்பதை அறிந்திருக்கிறபடினாலே இன்றைக்கு இயேசு நல்லவர் 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 என்று எங்கே போய் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு ஸ்தேவான் மரித்தான் இரத்த சாட்சியாய், அவன் நிமித்தமாய். அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் மரிக்கும் பொழுதும் இந்த சவுலும் உடன்பட்டவனாய் இருந்தான். அங்கே இருந்தவன் தான் அந்த சவுலை தான் கர்த்தர் பவுலாக மாற்றி அவரை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அடையாளங்கள் செய்தார், சாட்சியாக நிறுத்தினார். வேதம் சொல்லுகிறது, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் நிரம்பினபடினாலே அந்த பட்டணத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். நாம் வாடுகிற நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டிலே இரத்த சாட்சியை மரித்த ஊழியர்கள் எத்தனை பேர் தெரியுங்களா? ரத்த சாட்சியை, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ரத்த சாட்சிகளா 3.5 கோடி மக்கள் இருக்கிறாங்களாம், மறிச்சு போய்க்கிறாங்க. போன வாரம் முந்தின வாரத்தை மணிப்பூரில் ஒரு பஸ்ஸில் சுவிசேஷம் சொன்ன போன குடும்பத்தை வெட்டி கொண்டுட்டாங்க, சுட்டுட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? டிவியான இதை பார்க்குறோம்ல, அதை பாருங்க. ரத்த சாட்சியை மறித்தவர்கள் யார்? மிஷினரிகள் யார்? இன்னைக்கு அநேக மிஷினரி இருக்கிறாங்க, மிஷினரி பட்டணம் இருக்கிறது, ஊழியங்க இருக்கிறது, மிஷனரிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் இரத்த சாட்சியை மறிக்கிற தேவ மனிதர்கள் உண்டு. அவள் நிமித்தமாக கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஒரு காலத்தில் இங்கிலாந்து தேசம் ஒரு கிறிஸ்துவ தேசமாக இருந்தது. இன்றைக்கோ அந்த இங்கிலாந்து தேசம் பிரிந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாது, சபைகளிலே செருப்பு விற்கிற ஆலயமாய் மாறிவிட்டது, முஸ்லிம் ஆலயமாய் மாறிவிட்டது. இங்கிலாந்து தேசத்திலே சத்தியம் சொல்லக்கூடாது. நாம் பெருசா சொல்றோம் அமெரிக்கா என்று சொல்லுகிறோமே, அன்றைக்கு அநேக தேவ மிஷனரிகள் இறங்கினார்கள். இன்றைக்கோ சத்தியம் சொல்லக்கூடாது. ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கலாம், பெண்ணும் பெண்ணும் எப்படி இருக்கலாம், ஆணும் ஆணும் ஒன்னா இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு வந்த மிஷனரிகளோ அன்று சத்தியத்தை சொல்லி இப்படிதான் இருக்கணும், வேதம் இருக்கணும், சபையில் இருக்கணும் சொல்ல அநேக ஜனாதிபதிகள் உண்டு. இன்றைக்கிற ஜனாதிபதிகளோ எப்படி ஒன்னா வாழலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்க சுவிசேஷம் சொல்லலைன்னா வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு யாருங்க? எப்படி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருக்கும். இன்னும் எனக்கு காது கேட்கல, சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ 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 இல்ல, ஐயோ 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 ஐயோ. கடைசி காலம், இயேசு வரப்போகிறார். இன்னும் நீ என் வாழ்க்கை உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னுடைய வாழ்க்கை உண்டு நினைச்சீங்கன்னா ஒரு நன்மையும் கிடைக்காது. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம், நான் மட்டும் பரலோகம் போகணும். கை தூக்கம் பார்க்கலாம். நான் மாத்திரம்தான் பரலோகம் போக போறேன் இல்லைங்க, நானும் போகணும். சொல்லுங்க, நானும் போகணும். கை குடிங்க. நானும் போகணும், நீனும் போகணும், என் குடும்பமும் போகணும், என் பட்டணமும் போகணும், என் இன பந்துக்கள் போகணும். சொல்லுங்க, நண்பர் போகணும். அல்லேலூயா. நேற்று ஒரு போலீஸ்காரர் வந்தார், 45 வயசு அவருக்கு. ரொம்ப ஒல்லியா, ரொம்ப ரொம்ப பலவீனமற்று போய் வந்தார். அவர் கையில் பார்த்தோன்னா இங்கே ஒரு பிளாஸ்டிக், இங்கே ஒரு பிளாஸ்டிக், இங்கே ஒரு பிளாஸ்டிக். கேட்டேன், என்ன பிரதர்? ஐயா இந்த மாத்திரைங்க கிடைக்குமான்னு கேட்டார். அவர் மாதத்துக்கு 15,000 ரூபாய் அது மாத்திரை விலை. அந்த 15,000 ரூபாயில் எனக்கு முடியல, சம்பளம் பத்தலை, எனக்கு டயாலிசிஸ் பண்ணணும், வாரத்துக்கு 2 நாள் பண்ணணும், ஒரு ஊசி 5,500 ரூபாய் ஊசி, 2 ஊசி போட்டால் தான் எனக்கு அந்த ரத்தம் ஏற்ற முடியும், மாத்திரை கிடைக்குமானா இங்கே ப்ரைவேட் மாத்திரை கிடைக்காது. அப்போ அவருக்கு சத்தியம் சொன்னேன், ஐயா இயேசுவை நம்புங்க ஐயா. சொன்னார், என்னுடைய வாலிப நாட்களில் நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் உலகத்துக்கு வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன், எனக்கு கிடைச்ச தண்டனை பிரதர் இது. என் ரத்தம் இன்னைக்கு வெளியே போய் என் ரத்தம் எனக்குள்ளே இருந்தா நான் செத்துருவேன். என் ரத்தம் எனக்குள்ளே இருந்தா செத்துருவேன். இந்த ரத்தம் வெளியே போய் உன்ன ரத்தம் ஏத்தனா தான் உயிர் வாழ்வேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐயா உனக்கோ எனக்கோ கர்த்தர் நல்ல ஜீவனை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார். ஒன்று வராதபடி, ஒன்று நேராதபடி எனக்கு உனக்கோ எனக்கோ நன்மை செய்திருக்கிறாரே. அவர் நல்லவர் 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 நல்லவர். அல்லேலூயா. ஏங்க நல்லவர்?
எனக்கு சுகத்தை தந்திருக்கிறாரே. நான் எழுந்திருப்பா இயேசு முகத்தை பார்ப்பேன். அல்லேலூயா. நான் எழுந்ததுமே வார்த்தை வரும், அந்த வார்த்தை எனக்கு பலப்படுத்தும். இயேசுதான் நடத்தினாரு, இயேசுதான் எனக்கு ஜீவன் தந்தாரு. ஒன்று குறைபட நான் போறேன் வர என்னை பாதுகாத்தார், போஷிக்கிறாரு. ஒன்று குறைபடவில்லை. நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல சபை, நல்ல மக்களை தந்திருக்கிறாரு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இதை நீ சுவிசேஷமா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு மேலாட போடக்கூடாது பெண்கள். ஒரு மிஷினரி வந்து தாங்க தடுத்தாரு. அல்லேலூயா. உடன்கட்டை ஏறணும். அந்த உடன்கட்டை ஏறக்கூடாது, ஒரு மிஷினரி தான் சொன்னார். இந்த வேதம் இருக்கிறது நமக்கு. அன்றைக்கு தேவ சுருளா இருந்தது. இன்றைக்கு வேதம் படிக்கிறமே தமிழ்ல. ஒரு மிஷினரி வந்துதான் இது வேதம் புதிதாக புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று சொல்லி நமக்கு அச்சடித்து கொடுத்து அவர் மனைவி பிள்ளைகள் எழுந்ததுபடினால்தான் இன்றைக்கு அந்த வேதத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது என்ன காரணம்? சுவிசேஷம் சொல்லணும். அந்த பட்டம் வெளிநாட்டிலிருந்து இங்கிலாந்திலிருந்து இங்கே தரம்பாடி என்ற ஊருக்கு வந்து பாடுகள் பட்டு வேதனை பட்டு மனைவி இழந்து மஞ்சக்காமாலையில் இழந்து எல்லா நோய்களை அனுபவித்து பாடுகள் பட்டு நமக்காக இரவு பகலும் ஒரு அச்சடித்து கொடுத்தாங்களே. ஏன் தெரியுமா? இயேசு என்ற திருநாமம் உலகமெங்கும் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஆமென். யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்ம படிக்கிறோமா, உயிரோடு இருந்தா அவர் சொல்லுவார், எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா. கர்த்தர் எனக்கு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஞானம், எனக்கு கொடுத்த அறிவினால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தபடினால் இன்றைக்கு ஜனங்கள் இயேசு தெய்வம் என்று அறிந்திருக்கிறார்களே, என்ன மகிழ்ச்சி. ஆமென். அந்த பட்டணத்துக்குள்ளே என்ன வந்துச்சு? யாரும் தெரியுமா? ஒரே ஒரு ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்தான். வேதம் சொல்லுகிறது. பிலிப்பு போன வாரம் படிச்சல, பிலிப்பு கர்த்தர் அவனை கொண்டு அற்புத அடையாளம் செய்தார். ஆமே. பரிசுத்தாவி உனக்குள்ள வந்தா, சொல்லுங்க, பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தா நான் நற்சாட்சி பெற முடியும். கர்த்தர் என்னை வல்லமையை பயன்படுத்துவார், அற்புத அடையாளம் நடக்கும். ஆமேன். அல்லேலூயா. அந்த பட்டணத்துக்குள்ளே மிகுந்த, அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நற்செய்தி சொன்னார்கள். அல்லேலூயா. அம்மா கொஞ்ச காலம்தான். ஆமே. சொல்ல பேர் சொல்லுவோம்ல, இருக்குதுன்னு கொஞ்சம் எப்படின்னா வாழ்ந்துட்டு போயிடலாம். இல்லை, நீ நரகம் போறே இல்லை, உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும் வேணாவா? சொல்லுங்களேன். நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன், எப்படியோ போயிட்டேன், முடிச்சு இல்லை. நீ உன்னோட போக போகிறது கிடையாது. நாம் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகள் 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 ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லுவார், ஐயா நானே எங்க அப்பா பக்ரிசாமி, எங்க அம்மா அகிலாண்டோ அப்படி வாழல. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தாவீதுடைய பிள்ளைகள் அன்றைக்கு சொல்லுவாங்க பெஞ்சமினுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க தாத்தா ஒரு கிறிஸ்துவர், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், என் சந்ததியை இயேசுவை ஏற்றுக்கொண்டது, நான் சாட்சியை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் சந்ததி கர்த்தர் தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்க அப்பா பேர் மதுரை, எங்க அம்மா பேர் மீனாட்சி, எங்க அக்கா பேர் பவானி, ரேணுகா, பாளையம். தமிழ்ல இருந்து, கிறிஸ்துவ முறையில், இந்து முறையில் இருந்து. ஆனால் இயேசுவை என்னைக்கு எங்களுக்கு நற்செய்தியுமாய் படித்த பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுத்தாங்களோ அது ஏற்று விசுவாசித்தனோ, இன்றைக்கு கர்த்தர் என்னங்க கொண்டு வந்து என் பிள்ளைகளை காணும்படி, அவர் சந்ததியை அவர் சுவிசேஷ அறிவிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறாரு. உன்னையும் அப்படி வைப்பாரு. நல்ல செய்தி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தி சொன்னா உன் குடும்பத்துக்கு சமாதானம், சந்தோஷம். நற்செய்தி சொன்னா உனக்கு ஒரு சந்தோஷம். ஆமென். நேற்று வந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்ததா இல்லையா? நேற்று மாலையில் அந்த கூட்டத்துக்கு வந்தீங்களே, அங்கே நற்செய்தி வந்தாங்களோ, யார் வந்தாங்களோ இல்லையோ, நாங்கள் நற்செய்தி அறிவிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு இடத்த தொடச்சி சுத்தம் பண்ணி ஒரு பாடல் ஆராதனை பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு ஜெபிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? எப்படியாகிலும் அல்லேலூயா செங்கல்பட்டில் எங்களுக்கு என்று ஒரு ஆத்துமாவை கர்த்தர் கொடுப்பதற்காய் இங்கே எத்தனையோ லட்சங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ சபை இருக்கட்டும், அதை காட்டிலும் இந்த ஜீவன் புதுவாழ்வு ஆராதனை மனத்தில் கர்த்தர் 1000 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பார் என்று அந்த நற்செய்தி அறிவிக்க எங்களை அர்ப்பணித்திருக்கிறோமே. நீங்களும் அர்ப்பணிக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அந்த பட்டணத்துக்குள்ளே, ஆமென் சொல்லுங்க,
நான் சுவிசேஷம் சொன்னா வாய்த்தன்னு சொல்லுங்களேன், எனக்கு சந்தோஷம், என் குடும்பத்துக்கு சந்தோஷம், நான் வாழ்கிற பட்டணத்துக்கு சந்தோஷம். கண்கள் படி செபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிற மக்களை எங்களை மாற்றுவீராக. அநேகருக்கு எங்களை புரோஜனமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவீராக. என் சந்ததி மகிழ்ச்சியாக இருக்க சந்தோஷத்தை காண எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தாழ்த்துகிற பெருமையாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.